கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகர் மீட்புரமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மிகவும் நன்றாக இருக்கிறார். ஆமேன். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் இருங்க. கர்த்தர் அநேக காரியத்தில் உனக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். வானம் பூமி ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க, அவரோடு கூட இருங்க. அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இடல் வராது. ஆமேன், ஹல்லேலூயா. இதோ யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறாரு. ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறாரு. அந்த பெண்ணு அவர் கேட்குறவர் யாருன்னே தெரியாமல் இருக்கிறார். அவர் கேட்குறாரு, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அன்புக்குரியவர்களே, நாம் உலகத்தில் எதற்காக அழுகிறோம் என்று தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிறோம். எதை தேட வேண்டும், எதை தேடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து நாம் எதை தேட வேண்டும், எதற்காக அழ வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகிறார். அவர் தான் கேட்குறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார்? அன்புக்குரியவர்களே, அநேக காரியத்தில் நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். ஜெபத்தில் நாம் அழுது கேட்கும்போது கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் எதை தேட வேண்டும்? உலகத்தில் இயேசுவை அனுதின வாழ்க்கையிலே காலையில் எழுந்தவனும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் தேடி வாசிக்கும் போது அது நமக்கு மிகவும் அழகாய் உணர்த்துகிறது. என் கண்மானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களை, நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? உலகத்தில் பார்க்கும்போது எதற்கு நாம் அழ வேண்டும், எதை நாம் தேட வேண்டும் என்பதை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தான் வந்து கேட்குறார். இயேசு தான் அந்த மகள்கிட்ட கேட்குறாரு, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார்? அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபத்தில் கண்ணீரோடு கேட்கும்போது கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் துடைக்கிற தேவனாய், காயம் கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மெல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.